மண்டே மார்னிங் காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு காராமணி மட்டும் வச்சு கொடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம். காலையில் தேங்காய் சட்னி, பூண்டு பொடி, இட்லி பொடி எல்லாமே இருந்தது. அதெல்லாம் தோசை கூட வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு குருமா ரெடி பண்ணலாம். நைட்டே சன்னா ஊற வச்சுருந்தேன். இது ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரைஸும் சைட் பை சைடு வச்சுட்டேன். இப்போது பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த சன்னாவை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். மசாலாவுக்கு கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கடைசியாக தேங்காயும் கசகசாவும் அரைச்சி 2 விசில் வச்சு எடுத்தோன்னா குருமா ரெடி ஆகிடும். குருமா எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரசம் இருக்கணும், அதுவும் வச்சாச்சு. பாப்பாவுக்கு எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணி